Welcome to India of Smell. Ministry of Railways Integral Coach Factory ICF Chennai. Integral Coach Factory அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், ரயில் பெட்டிகளை உற்பத்தி பண்ற தொழிற்சாலை. அதாவது ட்ரெயின் கோச்சஸை மேனுஃபேக்சர் பண்ற ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட். இந்த ப்ரொடக்ஷன் யூனிட் இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் அண்டர்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கண்ட்ரோல்ல இந்த ஐசிஎஃப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி சென்னையில ஸ்போர்ட்ஸ் கோட்டா அடிப்படையில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்மனன்ட் பேசிஸில் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து நிரந்தர வேலை வாய்ப்பு தான், சரிங்களா? சீனியர் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க்கு, டெக்னீஷியனுக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரையில் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து அது கூட தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி ஆர்டினரி போஸ்ட் மூலிமா 7th February சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும், அது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த பேஜோட எண்டிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அப்ளை லிங்க் இது மூணுமே இந்த பேஜோட எண்டிங்கில் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து 2 விதமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் கேட்டகிரி, டேலண்ட் கேட்டகிரி. இது ரெண்டுமே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்போர்ட்ஸ் கேம் மட்டும்தான் மாறும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஓப்பன் கேட்டகிரியில் பார்த்தீங்க அப்படின்னா அத்லெட்டிக், கபடி, பால், பேட்மிண்டன், பவர் லிஃப்டிங், வாலிபால் இதுக்கு ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். டேபிள் டென்னிஸ், வாலிபால் இதுக்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி டேலண்ட் கேட்டகிரி இதில் பேஸ்கெட் பால், பாடி பில்டிங் இந்த 2 கேம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஆண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஓப்பன் கேட்டகிரி அண்ட் டேலண்ட் கேட்டகிரி இது ரெண்டுத்துக்குமே ட்ரையல் டெஸ்ட்டு, இன்டர்வியூ மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் எக்ஸாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா அடிப்படையில் ரெகுலர் பேசிஸில் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்கு ப்ரோ அப்படின்னா, இந்த ஓப்பன் கேட்டகிரியில் ஒரு 10 வேகன்சி, டேலண்ட் கேட்டகிரியில் ஒரு 3 வேகன்சி. ஸோ ஒரு 13 வேகன்சி கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் வேகன்சி தான். விருப்பமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பாருங்கள் பொசிஷனை அதுக்கான வேகன்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த கேமில் அப்ளை பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணுற கேமிங்கில் உங்களுக்கு வேகன்சி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போஸ்டிங் என்னென்ன போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க, சீனியர் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க்கு, டெக்னீஷியன் இந்த 3 விதமான பதவிகளுக்கு உங்களுக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க. சீனியர் கிளர்க்கு டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி முடிச்சு இந்த ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜூனியர் கிளர்க்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணி அந்த ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். டெக்னீஷியன் கிரேட் 3க்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் இது எல்லாத்துக்குமே அந்த ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கபடியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கான சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதில் சீனியர் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு டைப் ரைட்டிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் கண்டிப்பாக டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். டைப் ரைட்டிங் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட் என்ன ப்ரோ அப்படின்னா 18 இருந்து 25 இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 1/7/2023. ஸோ இந்த தேதி பிரகாரம் 18 இருந்து 25 மேக்ஸிமம் அதிகபட்சம் 25 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் அதாவது பார்ட்டிசிபேஷன் லெவல் வந்து கொடுத்துருப்பாங்க. வேர்ல்டு கப், ஜூனியர், யூத்து, சீனியரு, வேர்ல்டு சாம்பியன்ஷிப், ஜூனியர் ஆர் சீனியரு, ஏஷியன் கேம்ஸ் சீனியர், காமன்வெல்த் கேம்ஸு, யூத் ஒலிம்பிக்ஸ் இந்த லெவலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். அந்த கேமில் இந்த லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த அச்சீவ்மெண்ட் லெவல் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கேட்டகிரி, ஈவெண்ட்டு, ஆல் இந்தியா ரேங்கிங் ஆல்சோ கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டகிரி சீனியரில் சிங்கிள்ஸ் இதில் அப் டு 20th பொசிஷன் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யூத் சிங்கிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 6th பொசிஷனு, ஜூனியரில் சிங்கிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 6th பொசிஷன்ஸ். ஸோ கேட்டகிரி, ஈவெண்ட்டு, ஆல் இந்தியா ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ கேம் டிசிப்ளைனு அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம், ஸோ எந்த ஏஜ் கேட்டகிரியில் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம், ஸோ பார்ட்டிசிபேஷன் லெவல் இதெல்லாமே இந்த ஒரே டேபிளர் காலம்லேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பீரியட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2022 அப் டு 8/1/2023 இந்த பீரியட்ல இருந்து இந்த பீரியட் வரை நீங்க ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் அச்சீவ் பண்ணவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த வித்தின் பீரியடுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2020 அப் டு 8/1/2023 இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ளார நீங்க அந்த கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் அச்சீவ் பண்ணவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். சரி ப்ரோ, எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரையல் டெஸ்ட், இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்றாங்க.
ட்ரையல் டெஸ்ட் டேட் டைமிங் வந்து அந்த டேபிளர் காலம்லேயே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ட்ரையல் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆனவங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, அதுக்கடுத்து ஃபைனலாக மெடிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ட்ரையல் டெஸ்ட் போகிறப்ப கண்டிப்பாக இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கடுத்து ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கவர்மெண்ட் ஐடி பொறுத்தவரையில் ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒரிஜினல், ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மார்க். ஸோ எப்படி வந்து மார்க் அலோகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அசஸ்மெண்ட் ஆஃப் ரெகனைஸ்டு ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட், உங்கள் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் லெவலில் பார்ட்டிசிபேஷன் அதை பொறுத்து ஒரு 50 மார்க். அதுக்கடுத்து உங்கள் கேமிங் ஸ்கில்லு, அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, கோச் அப்சர்வேஷன், ட்ரையல் டெஸ்ட் அப்போ அதுக்கு ஒரு 40 மார்க். அதுக்கடுத்து உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் அதில் நீங்கள் எடுத்துருக்கிற பர்சன்டேஜை பொறுத்து அதுக்கு ஒரு 10 மார்க். ஸோ மொத்தம் 100 மார்க் அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ சேலரி வந்து காமிச்சிருப்பாங்க, சேலரி செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ட்ரையல் டெஸ்ட்டில் அதுக்கடுத்து அவங்க கண்டக்ட் பண்ணுற அந்த இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதில் குவாலிஃபை ஆனவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். 500 வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட், அதாவது இவங்களை தவிர்த்து ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் வந்து 500 பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேமெண்ட் மோட் பொறுத்தவரையில் டிமாண்ட் டிராஃப்ட், டிடி இல்லை இந்தியன் போஸ்டல் ஆர்டர் மூலிமா நீங்கள் பே பண்ணலாம். இன் ஃபேவர் ஆஃப் FA அண்ட் CAO பார் ICF பேயபிள் அட் சென்னை. ஸோ இந்த நேமில் நீங்கள் டிடி இல்லை இந்தியன் போஸ்டல் ஆர்டர் மூலிமா பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த நேமில் ஓகேங்களா. ஸோ 500 யாருக்கு அப்படின்னா ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ். ஸோ இன்கேஸ் நீங்கள் SC ST எக்ஸர்விஸ் மேன், டிசபிலிட்டி, ஃபீமேல்ஸு, மினாரிட்டிஸு, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ், ஸோ இந்த கேட்டகிரியாக இருந்தீங்க அப்படின்னா 250 பே பண்ணணும். இவ்வாறு OBC ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா 500 இருந்து நீங்கள் பே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். டிடி எடுக்கலாம் இல்லை இந்தியன் போஸ்டல் ஆர்டர் மூலிமா பே பண்ணலாம். பே பண்ணிவிட்டு அந்த ரெசிப்ட் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அதை பார்க்கலாம். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அது கூட தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும். அந்த ஜெராக்ஸில் உங்கள் சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும். ஸோ உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், அதாவது டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா 10th மார்க் ஷீட்டு, TC, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே அதாவது தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி அந்த ஜெராக்ஸில் உங்கள் சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு ஆர்டினரி போஸ்ட் மூலிமா February 2க்குள்ளே சென்ட் பண்ணிடணும். February 7க்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீஸர் ஆர் ரெக்ரூட்மெண்ட், இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி, சென்னை 600038 இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் February 7க்குள்ளே ஆர்டினரி போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணிடணும். அந்த என்வலப் மேலே, அதாவது A4 ஷீட் கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் ரெக்ரூட்மெண்ட், ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்ட்டா, டேலண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டா அதை மென்ஷன் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி போல்டு லெட்டர்ஸில் அந்த அப்ளிகேஷன் கவர் A4 ஷீட் மேலே நீங்கள் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கரெக்டாக பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஹெல்ப்லைன் நம்பர் ஃபார் எனி குவாரிஸ் கேண்டிடேட்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி அட்வர்டைஸ் டு கான்டாக்ட் ஃபோன் நம்பர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர்ஸும் கொடுத்துட்டாங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.